பக்தி இதெல்லாம் மூட்டை சோத்து முட்டை பிரசாதம் கொடுத்தாங்களா? ஆமா ஆமா. ஓ, நான் எடுத்து போய் விடுறேன். வேண்டாம். ராத்திரில நகைய போட்டு கழுத்தை தெளிவு போட்டுருவாங்க. வா அழிச்சு பாருங்க. வா என்னோட யாரு வா. போலீஸ் ஜீப் வருது, வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இது தர்மகர்த்தா வீடு இல்ல? அவர்தான் எங்க அப்பா. நான் உள்ள வந்த உங்க அப்பா கிட்ட சொல்றேன், சின்ன குழந்தைங்களை ராத்திரி வெளியே அனுப்ப கூடாதுன்னு. என்ன மாமா? பாப்பா கரெக்டா வந்துட்டியே. என்ன தேர்ற? உங்க அப்பா அம்மா பத்திரமா அந்த அறைக்குள்ள தூங்குறாங்க, போய் பாரு. நெல்லு இது தங்கம் தானே? கோவில் நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்ட தர்மகர்த்தா குடும்பம். கேட்கறதுக்கு இவ்வளவு கொடுமையா இருக்கு. ஆமா, அந்த மூணாவது ஆள் என்ன செஞ்சான்னு கேட்கறியா? அவன் செஞ்சதான் இதெல்லாம் புரியும்படியா சொல்லுங்க. அன்னைக்கு என் குழந்தைக்கு பிறந்த நாள். அன்னைக்கே என் குடும்பத்துக்கு இறந்த நாள்னு சொல்லலாம். ஒரு கிராமத்தை லூட் பண்றாங்கன்னு போன் வந்துச்சு. கிராமத்துக்கு போனேன், என் குடும்பத்தையே சூட் பண்ணிட்டாங்க. குழந்தை மேல சக்தி வச்ச அன்னைக்கு 3 பேரையும் பிடிச்சு தண்டிக்கணும் சத்தியம் பண்ண. புடிச்சீங்களா? குடிச்சேன். சட்டத்தை முன்னால எடுத்துன்னு போய் நிறுத்தினேன் கோர்ட்ல. சட்டம் உடைஞ்சு போச்சு. கோர்ட் என் வழியில டென்னிஸ் கோர்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்றது? எனக்கு சாட்சி பலம் இல்லை. ஒரு குருடி, ஒரு குழந்தை, நான் பலிக்கல. என்ன செய்ய சொல்றேன்? தங்கத்தை சுட்டா அது சுத்தமாகும். தர்மத்தையே சுட்டுட்டாங்களே. அதனாலதான் இந்த அசிங்கத்தை கட்டிட்டு மன நிம்மதிக்கு அழுவுறேன். அப்பவே ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போட்டு ராஜினாமா பண்ணிட்டு நேரம் வந்துட்டேன். அதைத்தான் அந்த டைரியில அவன் எழுதி வச்சிருக்கான். நான் தோத்துட்டேன். சார், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த 3 பேரையும் மறுபடியும் பிடிச்சு சட்டத்தின் முன்னால் நிறுத்துவேன். அது உன்னால முடியாதப்பா. முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுறதான் என்னுடைய லட்சியம். உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன். சார், உங்க அனுதாபம் எனக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் தான் வேணும். அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? அந்த தர்மகர்த்தாவுடைய மக வளர்ந்துருப்பா. அவ எங்க இருப்பா? அவ எங்க இருப்பாள் எனக்கு என்ன தெரியும்? அவ இருந்த கோவில் அப்படியே இருக்கு, அங்க போய் விஜய். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். என்னப்பா, 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில தர்மகர்த்தாவா இருந்தாரே வேலுச்சாமி, அவரு அந்த தர்மகர்த்தாவும் போயிட்டாரு, அவரோட தர்மமும் போயிடுச்சு. அவருடைய மகன் எங்க இருக்கான்னு தெரியுமா? இதெல்லாம் நீ ஏப்பா கேக்குற? அவங்களுக்கு நான் ரொம்ப வேண்டிப்பட்டவன். அந்த பொண்ணை நான் உடனே பார்த்தேன். அப்படியா? மானமே பெருசுன்னு வாழ்ந்த அந்த மகானோட மகன் இப்ப எப்படி படைக்கிறா தெரியுமா? போய் பாருப்பா பக்கத்து தெருவுல. தளக்குது மின்னு மின்னுக்குது சமுதிர கர பறவை. தளக்குது மின்னு மின்னுக்குது சமுதிர கர பறவை. அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே. ஐயா
தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே ஐயாவோட வரவே பம்பரத்தை சுத்தி விடுங்க விழுற போது விழட்டும் ஒரு பயலை நானும் தேடி வரேன் வருற போது வரட்டும் பம்பரத்தை சுத்தி விடுங்க விழுற போது விழட்டும் ஒரு பயலை நானும் தேடி வரேன் வருற போது வரட்டும் வயசு இருக்குது பொண்ணு கிட்ட காளையையும் விரட்டும் சும்மா வம்பு தும்பு பண்ணினாக்கா ராத்திரியிலே மிரட்டும் தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே ஐயாவோட வரவே இன்பமாக இருக்கலாமே எங்க வீட்டுக்குள்ள அட இந்த நாட்டில் இதுக்கு தானே வேலை நிறுத்தம் இல்ல இன்பமாக இருக்கலாமே எங்க வீட்டுக்குள்ள அட இந்த நாட்டில் இதுக்கு தானே வேலை நிறுத்தம் இல்ல ஆவணியில் மனம் முடிச்சா ஆணியிலே புள்ள அட அதுக்கு நீங்க பயப்பட்டாக்கா ஆங்குளையே இல்ல தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே ஐயாவோட வரவே யார் யானி குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஆமா எதுக்காக இதை மிதிச்சுக்கிட்டு இருக்க? பாதி பங்கு வேணும். ஏன் தரணும்? அது வழக்கம். அதுக்கு வேற ஆளை பாரு. விட்டுட்டு போறதுக்கு நீயும் வேற ஆளை பாரு. டேய் சொல்றேன் என்ன பத்தி. யார் இந்த பேட்டையில காசு வசூல் பண்ணாலும் அண்ணனுக்கு பாதி பங்கு தந்துடணும். தரலன்னா முழுசா இறந்துட்டு போகணும். டேய் எதுக்குடா பேச்சு எல்லாம் தேடுறான். டேய் யாரா நீ? புழு பூச்சிய கேட்டா கூட சொல்லுண்டா. எதுக்காக இதை மிதிச்சிட்டு நிக்கிற? எனக்கு இதுல பங்கு வேணும்டா. பங்கு தரலன்னா முழுசையுமே இழந்துட்டு போக வேண்டியிருக்கும். நான் பணத்தை இழக்க போறேனா நீ உயிர் இழக்க போறியா? பாப்பமா தயாரா இருக்கேன். ரெண்டு கையும் இல்லாமலா இவ்வளவு பேசுற? கை இருக்குது ஆனா கட்டி போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அவுத்து விட்டோம்னா இந்த ஊரைய நாசம் பண்ணிடுவாரு எங்க மாஸ்டர். உன்ன மாதிரி கட்டெரும்புகளை நசுக்க ஒரு கால் போதண்டா. கை இல்லாதவங்க கூட இப்படி சண்டை போடுறது தப்பு. பொண்ணு என் கையை நீ கட்டு. பணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. சண்டையாவது பார்த்துட்டு போவோம். எங்க ஆரம்பிங்க. 1 2 3